Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வாயு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே. செல்லூர் ராஜன் கிட்ட சொல்லிடுங்க, அண்ணாமலை கொஞ்சம் வாயு கொழுப்பு அதிகம் தான், அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சிட்டேன்னு சொல்லிடுங்கண்ணா. அடுத்ததுண்ணா அதை பாருங்கண்ணா, நேரம் வரும்போது பார்ப்பாங்கண்ணா. நேரம் காலம் இருக்கு சொல்கிறோம். தொகுதி பங்கீடு வெளியிட்டா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே. நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க, இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவிஎம் மிஷினை பிரித்து நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல எம்பியில் உட்கார போகிறாங்களா? அண்ணே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரேஸில் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யார் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம ரேஸில் ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியாக வின்னர் யாருன்னு நீங்கள் எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ பாருங்கண்ணா. சீமான் தான் கேட்கணும். அவர் நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. அண்ணா, அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க செல்லூர் ராஜா அண்ணன் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். ஆனால் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது. சில பேர் இயற்கையிலேயே மனம் மட்டுமல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க. எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி, அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி திருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றதுன்னு. அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாஷையில செல்ல வேண்டிய கடமை நானே மாத்திக்கிட்டேன்னா. முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு. நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல, என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல. மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன். அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும். மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம், அவங்க நீங்க கேட்கலாம். அதை பத்தி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.